up. I'll be living it up. இவ்வளோ பில்டப் எதுக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி டை சென்னையோடைய 25th ஆனுவல் கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பேசிட்டு போகலாம். வண்டி எடுத்தாச்சுங்க. என்ன ஈவெண்ட்டுக்கு போகிறோம், எதுக்காக போகிறோம், இதெல்லாம் போகிற வழியில் பேசிகிட்டே போவோம். நம்ம இப்போ போயிட்டுருக்கக்கூடிய ஈவெண்ட் அப்படின்றது டை சென்னையோடைய 25th ஆனுவல் கான்ஃபரன்ஸ் இங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 5-star ஹோட்டலான லீலா பேலஸில் தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். டை அப்படின்ற ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனுங்க. அதாவது ஒரு லாப நோக்கம் இல்லாமல் ஆண்டர்ப்ரனர்ஸோட வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான். இவங்க வந்து 1992 இந்தியாவில் ஆரம்பிக்கல, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சிலிகான் வேலியில் ஆரம்பித்தாங்க. இந்த ஆர்கனைசேஷன் முக்கியமாக ஒரு 5 வேலைகள் பார்க்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் மென்டர்ஷிப். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மென்டர்ஸோட சப்போர்ட் வேணும். இப்போ ஒரு சச்சின் டெண்டுல்கரே எடுத்துப்போமே, அவர் என்னதான் இந்தியாவுடைய உலகத்துடைய பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயராக இருந்தாலுமே அவருக்குமே ஒரு கோச் வேணும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனருமே தங்களுடைய பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறதுக்கு கட்டாயம் மென்டர்ஸோடைய சப்போர்ட் வேணும். நீங்கள் டையில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க மூலிமா நம்ம வந்து மென்டரிங் சப்போர்ட் எடுத்துக்க முடியும். ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது நெட்வொர்க்கிங்க. டையில் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 30,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. சென்னையில் மட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ஆண்டர்ப்ரனர்ஸ் இதில் மெம்பராக இருக்காங்க. ஸோ நீங்கள் டையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, டை மீட்டிங்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை மீட் பண்ணி அவங்க கூட நெட்வொர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது எஜுகேஷன். நம்ம பிஸ்னஸில் நிறைய புது விஷயங்கள், புது அப்டேட்ஸ் வரும் இல்லையா? அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே டையில் கொடுக்குறாங்க. டையில் ஒவ்வொரு மாதமும் ரெகுலராக நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா நம்ம பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், இன்னும் பிஸ்னஸை எப்படி மேம்படுத்தி செய்கிறது அப்படின்றதுக்கான ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மளுக்கு கிடைக்கும். நாலாவது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஃபண்டிங்க. ஃபண்டிங் அப்படின்றது நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான சீட் ஃபண்ட்லேருந்து அதே மாதிரி பிஸ்னஸை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபண்டிங்ஸுமே இங்கே கிடைக்கும். டையில் ரெகுலராக பிட்ச் ஃபெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிட்ச் ஃபெஸ்ட் அப்படின்றது நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் விசி கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப் ஐடியா பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டை அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் சென்னையில் பொறுத்த வரைக்கும் 2000ஆவது ஆண்டில் ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி எக்ஸாக்டாக டை சென்னையில் ஆரம்பித்து 25 வருஷம் ஆகுது. அதோடைய ஆனுவல் கான்ஃபரன்ஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய ஸ்பீக்கர்ஸ் இன்றைக்கி பேச போகிறாங்க. என்னெல்லாம் டாபிக்ஸ் பேசுனாங்க, யாரெல்லாம் பேசுனாங்க, அதே மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸையும் மீட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஆமாப்பா, சரி, இந்த உதயம் தேட்டரில் எவ்வளோ மலரும் நினைவுகள்லாம் இருந்துச்சு. அப்போல்லாம் என்னையா தேட்ரு? உதயன் தேட்ரு, ஏவிஎம், இது 2 தானே. இங்கே கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்கூலில் 10வது 11வதுலாம் படிக்கும்போது இந்த உதயன் தேட்டருக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க. சின்ன வயசில் கூப்பிட்டு வரும்போது போயிட்டு இருந்தேன். 10வது படிக்கிறவங்க நான் வரல அப்படின்னா அதெல்லாம் வா சினிமாவுக்கு அப்படின்னு அந்த டைமில் நிறைய இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரியான படத்துக்கெல்லாம் வந்து செம்ம மொக்கையாக இருக்கும். அதுவும் வீட்டில் இருந்து அப்போல்லாம் வரும்போது ஃபுல்லாக ஜூஸு, ஸ்நாக்ஸு, இதெல்லாம் ஒரு பெரிய தூக்கு பையில். அண்ட் போகிற வழியில் பாருங்களேன், இங்கே ஒரு மெட்டாலிக் ப்ளூவில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரு. ஆனால் இது நம்ம ஊர் வண்டியில் போல், இது மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன். கிட்டே வந்தாச்சுங்க, அது தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம போக வேண்டிய வென்யூ. இது வந்து லீலா பேலஸ் ஹோட்டல். இது வந்து ஒரு 5 நட்சத்திர விடுதி. வெஹிக்கிள்ஸ் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம வண்டியை செக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். வந்தாச்சுங்க, செக்யூரிட்டி கேட் செக் தாண்டி உள்ளே வேலை பார்க்கிங் கொடுக்க போகிறோம். காரை வேலட் பார்க்கிங்கில் கொடுத்துட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்கு. நம்மளுடைய இன்வைட்டை காமிச்சு நம்மளோட டேகும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லேட்டுங்க, கிட்டத்தட்ட 10:30 மணி ஆயிடுச்சு. ஈவெண்ட் ஆரம்பிக்கிறது 10 மணிக்கு. நான் 10:30 மணிக்கு வந்ததுனால ஃபர்ஸ்ட் பேனல் டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த 2வது பேனல் டிஸ்கஷன் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த பேனல் டிஸ்கஷன் யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் வானவராயன் அப்படின்றவருக்கும் பங்கஜ் ஷானி அப்படின்றவருக்கும் இடையில நடக்கூடிய ஒரு பேனல் டிஸ்கஷன் தாங்க. டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன். இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இது டாக்டர்ஸோடைய வேலையை கெடுக்குமா, அதாவது ஃபியூச்சரில் டாக்டர்களுக்கு வேலை வாய்ப்பு குறையுமா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. Fundamentally, healthcare
is a sacred relationship between a patient and a care provider that most often is a doctor. பட் எண்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் அப்படின்றவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோட இன்னும் அவங்களுடைய திறன் தான் அதிகம் வரைக்கும் இவங்களுடைய வேலை வாய்ப்பு எதுவும் கெட்டு போகாது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்து டீ பிரேக் வந்தாச்சுங்க. இங்கே நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துருந்தோம். இதில் முதலாவது நம்ம மீட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ரமேஷ் அப்படின்னு. இவர் வந்து திருச்சியிலேருந்து இங்கே வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பிஸ்னஸ் வந்து வாட்டர் பியூரிஃபையர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து நம்மளுக்கு ஒரு ஹாய் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஜெய கணேஷ் அப்படின்னு. இவர் வந்து ஒரு ஹெச்ஆர் கம்ப்ளைன்சஸ் கம்பெனி வச்சுட்டு இருக்காரு. அடுத்து ஒரு குரூப் பிக். இதில் வந்து முதல்ல இருக்கிறது பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய பேர் வந்து மிஸ்டர் பிரேம்குமார். அடுத்து ஒரு ஐஎஸ்ஓ கன்சல்டன்ட் மீட் பண்ணோம். இவரோட பேர் அண்ணாமலை அப்படின்னு. மூணாவதாக இருக்கிறது டாக்டர் கலையரசன். இவர் வந்து சென்னையில் ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர் வச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு டாக்டர். இவங்க கூடலாம் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே ஒரு டீ பிஸ்கெட் சாப்பிட்டு திருப்பியும் உள்ளே வந்தாச்சு. திருப்பியும் கொஞ்சம் லேட்டு தான். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே இடம் கிடச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் முன் வரிசையில் போய் உட்காந்தாச்சு. இவங்க பேசிகிட்டு இருந்த டாபிக் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் மொபிலிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தருண் மேத்தா அப்படின்னு. இவர் யாருன்னா ஆத்தர் எனர்ஜி லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோடைய கோஃபவுண்டர். கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது திரு ராஜு வெங்கட்ராமன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மெடால் டயக்னாஸ்டிக்ஸோட ஃபவுண்டர். How to build things, how to build startups. அடுத்து 4வது செஷன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த செஷனோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வீல்ஸ் டு வெல்த் அப்படின்னு. இதோடைய ஸ்பீக்கர் கௌரவ் அகர்வால் அப்படின்றவர் தான் பேசிட்டு இருந்தாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவாரி கார் ரெண்டல் அப்படின்ற கம்பெனியோடைய ஃபவுண்டர். இந்த டாபிக்ல அவர் எந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை எப்படி ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பிச்சு இன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கார்பரேட்டாக மாற்றினாரு அப்படின்ற தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் COVID-19 இந்த டைமில் நிறைய பிஸ்னஸ் க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இவர் தன்னோட பிஸ்னஸை எப்படி சர்வே பண்ணி அதுவும் growth பேஸ்ல கொண்டு வந்தாரு அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து லஞ்ச் செஷனுக்கு வந்துட்டோங்க. இது லீலா பேலஸ் இல்லையா. ஃபுட்டு வந்து பயங்கரமா இருந்துச்சு. வெஜ் அண்ட் நான்வெஜ்ல பிரியாணி கொடுத்துருந்தாங்க, ஃபிஷ் ஃப்ரை, பன்னீர் பட்டர் மசாலா, நான், ரோட்டி, டெசர்ட்ஸ் அப்படின்னு கலக்கிட்டாங்க. நல்லா சாப்பிட்டு திருப்பி நெட்வொர்க்கிங் ஆரம்பிச்சிட்டோம். இந்த லஞ்ச் செஷனில் முதல்ல பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சக்திவேல் சுப்பிரமணியம் அப்படின்னு. இவர் ஈரோட்டில் இருந்து வந்திருந்தாருங்க. இவரும் வந்து ஒரு ஐஎஸ்ஓ கன்சல்டன்ட் தான். இவரோட கம்பெனி பேர் பிரசன்னாப் சிண்டிகேட் அப்படின்னு. நம்மளோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கதா ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்து மீட் பண்ணது மிஸ் ஸ்ரீஜா. இவங்க வந்து ஒரு பேட்டன்ட் இன்ஜினியர். இவங்களோட கம்பெனி பேர் வந்து மிட்டாய் ஏஜ். இவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு திருப்பி செஷனுக்குள்ளே போயாச்சு. செஷன் நம்பர் 5 இதில் ஆர்ட் ஆஃப் அடாப்டேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதோடைய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆனந்த், இவர் ஸ்வீட் காரம் காஃபியோட கோஃபவுண்டர். அடுத்து கணேஷ் கோபால், இவர் வந்து ஞானி.ai அதோடைய கோஃபவுண்டர். அடுத்து வினய் சின்ஹா, இவர் ஸ்டாக் அப்படின்ற கம்பெனியோடைய சிஇஓ. இவங்க எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தது மிஸ்டர் பிராந்திக் மசும்தார். இவர் சிங்கப்பூருடைய பிரசிடென்ட்டுங்க. இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 என்னென்னலாம் பிஸ்னஸில் நம்ம சேலஞ்சஸ் சந்திப்போம், அதுக்கு எப்படி நம்ம அடாப்ட் ஆகிறது, அதை பற்றி தான் த ஆர்ட் ஆஃப் அடாப்டபிலிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த செஷனில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் அப்படின்னும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம சந்திப்போம். அந்த ஸ்ட்ரகிள்ஸை எப்படி நம்ம வந்து பிஸ்னஸில் புது மாற்றங்களை கொண்டு வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்றது தான். இதை சொன்னவங்களும் தங்களுடைய லைஃப்பில் என்னென்னலாம் சேலஞ்சஸ் சந்திச்சோம், அதுக்கான சொல்யூஷனுக்கு எப்படி அடாப்ட் ஆகணும் அப்படின்றத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. Basically, a lot of folks told us that you can't do deep tech out of India. And that's the fundamental change that's happening today. அடுத்து செஷன் 6. இது நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு செஷன் தாங்க. பட் இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீனிங் த சப்ளை செயின் அப்படின்ற டாப்பிக்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த டாப்பிக்கில் பேசினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் நிரஞ்சனா அண்ட் மிஸ்டர் ரஜத் குப்தா. இவங்க ஃபவுண்டர்ஸ் ஆஃப் டெசால்ங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எப்படி தங்களுடைய கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் கார்பரேட்டாக மாற்றிருக்காங்க அப்படின்ற இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த டாப்பிக்கில் பேசியிருந்தாங்க. நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் நிறைய சேலஞ்சஸும் இருக்கும், ஃபேமிலிலையும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக மாற்றுறது அப்படின்றது தான் இவங்க கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். இவங்களை இன்டர்வியூ பண்ணவர் மிஸ்டர் செல்வம். இவர் வந்து கோஃபவுண்டர் வீல் சிட்டி. அடுத்து திரும்பவும் டீ பிரேக்கு போய்ட்டோம். இங்கே திருப்பியும் நெட்வொர்க்கிங். நான் முதல்ல பார்த்தது மிஸ்டர் உமாசங்கர். இவர் ட்ரெயினர், இன்ஜினியரிங் கன்சல்டன்ட், இப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து இவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக பார்த்தது மிஸ்டர் விவேக் ஜெயராம் அப்படின்னு. இவர் வந்து ஒரு லேர்ன் பிச் அப்படின்ற ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு பிஸ்னஸ் கோச். அடுத்து டீ சாப்பிட்டு திருப்பியும் உள்ளே வந்தாச்சுங்க. இது செஷன் நம்பர் 7. இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செஷன் நடந்துட்டு இருக்கு. டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ரெடி ஃபார் மார்க்கெட்டிங் அப்படின்றது தான். இதில் 3 முக்கியமான ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்க. அஜித் நரசிம்மன், இவர் ஸ்ட்ராட்டஜி ஹெட் சுந்தரம் ஃபினான்ஸ். அடுத்து மிஸ்டர் அஜித் பகாத்தியா, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் matrimony.com. அடுத்து மிஸ்டர் பார்த்திப் பிரான்சிஸ், இவர் ஜெனரல் மேனேஜர் MRF. இவங்க எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சோஷியல் பீட் கம்பெனியோடைய கோஃபவுண்டர் விகாஸ் சாவ்லா.
இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுடைய முதுகெலும்பு அப்படின்றது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. எப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும், அதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுவும் குறைந்த பொருட்செலவில் அப்படின்றத பற்றி தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோடு எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய வேல்யூபிள் இன்சைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கடைசி செஷனுங்க, செஷன் 8. இந்த செஷனில் யார் பேசுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கெவின் கேரோடைய ஃபவுண்டர் திரு CK ரங்கநாதன். இவர் பேச ஆரம்பிக்கும் போதே நிறைய கூட்டம் கிளம்பிடுச்சு. ஏன்னா மணி 5 ஆயிடுச்சு அப்படின்றதுனால எல்லாரும் வெளியூருக்கெலாம் போகணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஆனால் இவர் பேசிகிட்டு இருந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேசிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல், அதாவது ChatGPT மாதிரி இருக்கக்கூடிய டூலை பயன்படுத்தி எப்படி நம்மளோட பிஸ்னஸை ரொம்ப சீக்கிரமாக க்ரோ பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போன ஒரு ½ hour செஷனுங்க அது. எஸ், இன்றைக்கி நாள் முடிஞ்சது. நிறைய லேர்னிங்ஸ், நிறைய நெட்வொர்க்கிங், நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தோம். முடிச்சுட்டு இப்போ கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அடுத்து இதே மாதிரி பிஸ்னஸ் vlog நிறைய பண்ணிகிட்ருக்கோங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.